மீண்டும் ஆட்சியை பிடிப்பாரா இபிஎஸ்? தமிழக அரசியல் களத்தில் அதிமுக ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக இன்றளவும் தொண்டர்களின் பலம், வாக்கு வங்கி என்று கெத்தாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தேர்தல் களம் அதிமுகவிற்கு வித்தியாசமாகவே அமைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாஜகவுடன் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று இபிஎஸ் கூறி வந்த நிலையில் அதிமுக மீது பாஜக கூட்டணி வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது. கூட்டணிக்கு யார் தலைமை, யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற விவாதங்கள் தொடர்ந்து இன்னமும் தொடர்கின்றன. என்றாலும் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய், கல்விக்கடன் ரத்து என்று வாக்குறுதிகளை இபிஎஸ் அள்ளி தெளித்தார். தேர்தல் களத்தில் இபிஎஸ்க்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வார்த்தை போர் கடுமையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் கருணாநிதியை விமர்சித்தது இபிஎஸ்க்கு சற்று பின்னடைவாகவே அமைந்துவிட்டது. இந்த சூழலில் டைம்ஸ் நவ் உள்ளிட்ட ஓரிரு ஊடகங்கள் மட்டுமே அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பை கூறியுள்ளன. இது அதிமுகவினரை சற்று சோர்வடைய செய்துள்ள போதிலும் உறுதியாக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று இபிஎஸ் கூறி வருகிறார். முடிவு என்ன என்பது இன்று மக்கள் தீர்ப்பில்தான் தெரியவரும்.